நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாம இப்போ வந்திருக்கக்கூடிய ஊர் பட்டுக்கோட்டைங்க. இங்க இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய ஸ்கூல் லாரல் ஹையர் செகண்டரி ஸ்கூலுங்க. இங்க ஏற்கனவே செப்டிக் டேங்க் வந்து செங்கல் மணல் வச்சு கட்டியிருக்காங்க. அது அடிக்கடி நிறைஞ்சிட்டே இருந்திருக்குங்க. இவங்களும் லாரி வச்சு க்ளீன் பண்ணிட்டே தான் இருந்திருக்காங்க. இருந்தாலும் திரும்ப திரும்ப நிறைஞ்சிருதுன்னு நம்ம பயணியர் பயோ டேங்க் டீமே அவங்க காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் டெய்லியும் 100 பேர் யூஸ் பண்ணுற மாதிரி எங்களுக்கு டேங்க் வேணும்னு இவங்க கிட்ட இருந்ததுனால இங்கே நம்ம பயணியர் பயோ டேங்க் 10,000 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்திருக்கோங்க. நம்ம சைட் இன்ஜினியர் இங்கே ப்ரீ விசிட் பண்ணிட்டுங்க எந்த இடத்துல டேங்கை ஃபிக்ஸ் பண்ணலாம், எவ்வளோ நீல அகலத்தில் குழி எடுக்கணுங்கிற கிளியர் மேப் எல்லாம் இவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு பார்த்தாவே தெரியுங்க. எந்த இடத்துலையுமே நம்ம ஜாயின் கொடுத்து இந்த டேங்கை செஞ்சுருக்க மாட்டோங்க. ஒரே சிங்கிள் பீஸ் மோல்டில் தான் இந்த டேங்கை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அதனால் இந்த டேங்க் லீக்கேஜ் ஆகிறதோ துருப்பிடிக்கிறதோ இதிலேருந்து தண்ணீர் ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வரதோ இல்லை எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க வெளியே இருக்கிற தண்ணி ஒரு ட்ராப் கூட இந்த டேங்குக்குள்ளே வராதுங்க. அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கு 50 வருஷத்துக்கு லீக் ப்ரூஃப் சர்டிஃபிகேட்டோடவே கொடுத்துட்றோங்க. இந்த டேங்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது இனாகுலம் அப்படிங்கிற பாக்டீரியாவை டேங்குக்குள்ளே போட்டுருவோங்க. இந்த பாக்டீரியாவோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகளை முழுவதுமாக சாப்பிட்டு செரிமானம் பண்ணி தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்புறது தான் இந்த பாக்டீரியாவோட வேலைங்க. வெளியே வர அந்த தண்ணியில் கழிவுகளோ துர்நாற்றமோ கண்டிப்பாகவே இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் தோட்டத்துலேயோ ட்ரைனேஜ்லேயோ இல்லை ரிங் போட்டு பூமிக்கு கீழே போகிற மாதிரியோ பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல பின்னாடியே தோட்டம் இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் தோட்டத்துக்கு பாய்ச்சிக்கிறோம்னு இவங்க சொல்லியிருந்தாங்க. நம்ம அதுபடியே இவங்களுக்கு பண்ணி கொடுத்தாச்சுங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்குக்காக நீங்கள் ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லைங்க. அப்புறம் இந்த பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணுற மாதிரி நம்ம டேங்கையே வடிவமைச்சிருக்கோம். நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி பாக்டீரியா உள்ள இனப்பெருக்கம் பண்ணாதுங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 3 மாதத்திற்கு ஒரு முறை பாக்டீரியாவை கடைகளில் பணம் செலவு பண்ணி வாங்கி போட்டுகிட்டே இருந்தால் மட்டும்தான் உள்ளே இருக்கிற மனித கழிவுகள் சுத்தமாகுங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க்ல பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் ஆயிக்கும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேங்கை நம்ம 3 லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியல் செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாம் இம்போர்ட் பண்ணுற ஃபேப்ரிக்கை இந்த டேங்க் மேலே நம்ம கோட்டிங் கொடுத்துருக்கோங்க. இதனால இந்த டேங்குக்குள்ளே இருக்கிற வெப்பநிலை 365 நாளும் ஒரே மாதிரி சீராக இருக்கும். அதனால் இந்த பாக்டீரியானால் இனப்பெருக்கம் பண்ண முடியுங்க. இதுவே மார்க்கெட்டில் கிடைக்கிற நீங்கள் பிவிசி பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி இல்லை காங்கிரீட்டில் இருக்க பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி இதனோட வெப்பநிலை பார்த்தீங்கன்னா வெளியில் வெயில் அடிச்சதுன்னா அந்த டேங்க்கும் சூடாயிக்குங்க. அதே மாதிரி மழை பெஞ்சதுன்னா அந்த டேங்க்கும் சில்லுன்னு ஆயிக்கும். இந்த மாதிரி வெப்பநிலை மாறி மாறி இருக்கிறதுனால அதுல எல்லாம் பாக்டீரியா இனப்பெருக்கம் பண்ணாதுங்க. அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க்குங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.